Hi guys, welcome to Tamil Movie Entertainment. இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2022ல ரிலீஸ் ஆன The Breach அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. subscribe பண்ண தோணலனாலும் subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வில்லேஜை காட்டுறாங்க. அந்த வில்லேஜுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர் ஒன்னு ஓடுது. சோ அந்த வில்லேஜோட பேர் தான் லாங் க்ரோ. கலிபோர்னியால இருக்கிற ஒரு அழகான வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜ் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கிறதுனால வருஷத்துக்கு இந்த டவுன்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க போல. அப்படி ஒரு நாள் கொஞ்சம் பேர் இந்த வில்லேஜ்ல வந்து அமைதியா அந்த அழகை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீரென்னு அந்த ரிவர் இருக்குல்ல, அதுல ஒரு போட் மாதிரி ஒண்ணு மிதந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே என்னடா அது யாருமே இல்லை, இந்த போட்ல யாரு வரா அப்படின்னு அந்த போட்டை வந்து பார்த்து ஷாக் ஆகி அடுத்தது உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அந்த போட்ல இருந்தது வேற எதுவும் கிடையாது, ஒரு அழுகுன நிலைமையில இருந்த ஒரு டெட் பாடி தான். சோ எல்லாரும் பயந்து போயிருக்க அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த வில்லேஜோட போலீஸ் ஆபீசர் இவர் தான். கூடவே ஒரு ஃபாரன்சிக் ஆபீசரும் வராங்க. சோ ரெண்டு பேரும் வந்து இந்த டெட் பாடியை பாக்குறாங்க. பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த டெட் பாடி வந்து ரொம்பவே அழுகின நிலைமையில இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடியில எலும்பு கூட இருந்த மாதிரி தெரியல. யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அடுத்ததா பாத்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்றதுக்காக லேபுக்கு தூக்கி வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்ததா ஜேக்கப் அப்படி என்ற மாதிரி ஒருத்தர் வராரு. இவர் தான் இந்த அட்டாப்சி பண்றது. அதுக்கப்புறம் இந்த டெட் பாடிக்கு மெடிக்கல் சம்பந்தமா என்னென்னலாம் பாப்பாங்களோ அது எல்லாமே பார்க்கக்கூடிய ஆபீசர் இவர் தான். இவர் வந்ததுமே அந்த டெட் பாடியை வேகமா அட்டாப்சி பண்றதுக்கு செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது இவரே ஷாக் ஆயிடுறாரு. அதாவது அந்த டெட் பாடியில எலும்பு கூட இருக்கணும் இல்லையா, அந்த எலும்பு கூட காணும். அதை எப்படி வெளியெடுத்திருப்பாங்கன்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷனலா வெளியெடுத்திருப்பாங்க போல. இது என்ன டெக்னாலஜின்னு புரியல, எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி அந்த பாடியை நல்லா செக் பண்ணி பார்க்கும் போது உள்ள ஏதோ ஒரு பூச்சி இருக்கிற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து அதை அடுத்ததா ஒரு போட்டல்ல போட்டு வச்சுக்கிறார். ஏன்னா இது மூலியமா அவர் எப்படி இறந்திருப்பாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அதே வேளையில அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த டெட் பாடி யாருடையதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஆக்சுவலா இறந்து போனவர் வந்து ஒரு டாக்டர் போல. அவர் டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு பெரிய சயின்டிஸ்டும் கூட. ஒவ்வொரு வருஷம் லீவுக்கு இந்த வில்லேஜுக்கு வந்துருவார் போல. அப்படி போன வருஷம் இந்த வில்லேஜுக்கு வந்தவர் இங்கே காட்டுக்குள்ள ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்க அவருடைய ஏதோ ஒரு ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு போல. சோ அது மட்டும் தான் இவங்களுக்கு இப்போதைக்கு தெரிய வந்திருக்கிறது. சோ அங்க போய் நாம பார்த்தா இன்னும் நிறைய லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவருடைய டீமை கூட்டிக்கிட்டு அந்த காட்டு நடுவுல இருக்கிற ப்ரொஃபசர் தங்கி இருந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ இப்ப போக ரெடி ஆகுறான். சோ அப்படி அந்த காட்டுக்குள்ள போகணும்னா இந்த காட்டை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சு யாரையாவது கூட வச்சுக்கணும் இல்லையா. சோ அதனால மெக் அப்படி என்ற ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக போறான். இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா நல்லா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது தான், இந்த இயற்கையோட இருக்கிறது தான் ஆசை. நம்ம ஹீரோக்கு இந்த வில்லேஜோட பெருசா ஐடியா இல்லைங்க, அவர் வந்து டவுனுக்கு போயிருப்பாரு. அதனாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே செட் ஆகாம பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த சயின்டிஸ்டோடைய மர்மமான மரணத்துக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டு நடுவுல இருக்கிற அவருடைய கேபினுக்கு போய் ஆகணும் இல்லையா. சோ அதனால இதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க, ஓ அந்த ப்ரொஃபசர் வந்து இறந்துட்டாரா, அவர் அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் நிறைய சப்ளைஸ் வந்து வாங்கிட்டு போனாரு. சோ மேபி அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம், ஆனா அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. சரி நானும் உங்க கூட வரேன் அப்படி என்ற மாதிரி ஹீரோயின் ஒத்துக்குறாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஜேக்கப் இருக்கான்ல, அதான் அந்த லேப்ல ஒர்க் பண்ற போலீஸ், அவனும் ஒரு டைம்ல நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து கிளம்பணும். அதனால அந்த டாக்டரை பத்தி இன்னுமே நல்லா ரிசர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த டாக்டரை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ணும்போது தான் அவனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த டாக்டருக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கிறா. அவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா போல, இன்னுமே அந்த பொண்ணை கண்டுபிடிக்கல போல. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த டாக்டர் பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஆனதுமே அந்த டாக்டர் தனிமையா தங்கியிருந்த ரிசர்ச் பண்ண கேபினுக்கு இவனுடைய டீமை கூட்டிக்கிட்டு அப்படியே கார்ல வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சோ மூணு பேரும் அப்படியே கார்ல போறாங்க. கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கார்ல போக முடியாது போல, இங்க இருந்து போட்ல தான் அந்த தனிமையான கேபினுக்கு போயாகணும். அதனால கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு வேகமா அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த கேபினுக்கு போக போறாங்க. அப்படி போகும்போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ண இந்த சைட்ல ஃபாரன்சிக் ஆபீசரை காமிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உங்க ட்ரிப் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, அது போக நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னன்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த டெட் பாடிக்குள்ள ஒரு பூச்சி இருந்துருச்சு, அதை எடுத்து நீங்க ஒரு பாட்டில்ல அடைச்சு வச்சிருந்தீங்களே, அதை அடைச்சு வச்சிருக்கும் போது இறந்து போயிருந்துச்சு. ஆனா இப்ப வந்து
அது உயிரோட இருக்குது. சோ இத வந்து நான் லேப்ல கொடுத்து செக் பண்ணணுமா இல்ல வேண்டாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். என்னத்த அந்த பூச்சி வந்து உயிரோட வந்துருச்சு, அதெல்லாம் லேப்ல கொடுக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும் என்ற மாதிரி ஹீரோ சொல்லிடு. உடனே அந்த ஃபோரன்சிக் ஆபீசரும் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா அந்த டாக்டரோட சின்ன பொண்ணு வந்து காணாம போய் இருந்திருப்பார்ல, அதே மாதிரி அந்த டாக்டரோடைய வைஃப் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப மனசளவுல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க போல அப்படியே இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அதே வேலையில இந்த சைட்டை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருட் ஆகிடுது. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் எப்படியோ டிராவல் பண்ணி கடைசியா அவங்களுடைய அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதாவது அந்த டாக்டருடைய பழைய கேபினுக்கு வந்துடுறாங்க. சோ வெளியில இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாலடைஞ்ச ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த கேபின் இருக்குது. இதுக்குள்ள தான் அந்த டாக்டர் வந்து வாழ்ந்திருப்பாரு போல. இப்பதான் அவருடைய டெட் பாடி கிடைச்சிருக்கும். ஆனா அவர் வாழ்ந்த அந்த கேபினை பாத்தீங்கன்னா ஏதோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம கிடந்த மாதிரி இருக்குது. சோ இதை வந்து இவங்க எல்லாருமே ஷாக்கிங்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் பாக்குறதுக்கு கைவிடப்பட்ட ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்குமா. நம்ம ஹீரோயினை மிரண்டு போயிடுறாங்க. என்னடா இது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே நான் இங்க வந்து சப்ளைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனேன், அப்ப கூட பார்க்க சூப்பரா இருந்துச்சு, இப்ப ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதை போய் மிரண்டு பாத்துக்கிட்டே இருக்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க நீங்க 2 பேரும் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் என்னன்னு பாத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் பாத்தீங்கன்னா மெல்ல உள்ள போறான். சோ உள்ள போய் பாத்தீங்கன்னா வெளியில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உள்ள மோசமான நிலைமையில இருக்குது. ரொம்ப வருஷம் யாருமே இந்த இடத்துக்கு வராத மாதிரி பாலடைஞ்சு போய் கிடக்குது. அது மட்டும் இல்லாம திங்ஸ் எல்லாம் அங்கங்க செதறி கிடக்குது. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமா டார்ச் அடிச்சுக்கிட்டு போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நமக்கு மட்டும் சிலதெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ரூஃப்ல வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் தெரியுது. சோ இது மூலியமா இங்க ஏதோ வித்தியாசமா இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. அப்படி நம்ம ஹீரோ ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கு. மாடியில பாத்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து டைட்டா க்ளோஸ் ஆயிருக்குது. அதை திறக்க ட்ரை பண்றான். ஆனா அது வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால சரி ஓகே அது அப்புறமா திறந்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்க்காம வெளியில வந்து 2 பேர்கிட்ட உள்ள பெருசா எதுவும் இல்ல, பயப்படுற அளவுக்கு வாங்க உள்ள போகலாம், ஏன்னா நைட் ஆயிடுச்சு இல்லையா, இங்க தான் இன்னைக்கு தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிக்கிட்டு உள்ள வரா. உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. என்னடா இது இவ்வளவு சேஞ்சஸ் ஆயிடுச்சு, பல வருஷம் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது, ஆனா நான் போன வருஷம் தானே வந்துட்டு போனேன் அப்படின்னு ஷாக்கிங் ஒவ்வொரு இடத்தையும் பாக்குறாங்க. இவங்களை பயம்புறுத்துற விதமா அந்த லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஆஃப் ஆகுமா, கூடவே ஏதோ ஓடுற மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ தான் பயப்படாதீங்க, அது வெறும் வெளியா தான் இருக்கு, அது போக இந்த லைட்டுக்கு வந்து இந்த எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு செக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய கரண்ட் சப்ளை வாரத்துக்கான ஒரு பவர் சோர்ஸ் ஒன்னு இருக்குது. ஒரு வித்தியாசமான மெஷின், அதுவும் மிகப்பெரிய மெஷின். இந்த சின்ன கேபினுக்கு இவ்வளவு பெரிய பவர் சோர்ஸ் வந்து தேவைப்படாது, அப்புறம் எதுக்கு இதை வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை அப்படியே வித்தியாசமா பாக்குறான். பார்த்துட்டு அதை செக் பண்ணி பார்க்கும் போது தான் இவன் வாரத்துக்கு முன்னாடி அந்த டாக்டரை பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பான்ல, அதுலயும் ஒரு டிவைஸை பத்தி போட்டு இருக்கும். ஒருவேளை அதுக்கு சப்ளை கொடுக்குற இதுவா இது அப்படின்ட்டு அந்த வயரை வந்து பிடிச்சு பாக்குறாங்க. அந்த வயர் வந்து எங்க போகுதுன்னு பார்த்தா மாடிக்கு போகுது. சோ நம்ம ஹீரோ வந்து ஒரு ரூமை மாடியில பார்க்காம விட்டு இல்லையா, ஒருவேளை அங்கதான் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வேகமா மேல வர. இந்த ரூமை திறக்கவே முடியாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தள்ள அது வந்து ஓபன் ஆயிடுது. சோ எப்படி ஓபன் ஆச்சுன்னு தெரியல, இவனுக்குமே ஒண்ணுமே புரியல. உடனே அந்த ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா அப்படியே கண்ணா பின்னானி எல்லாமே செதறி போய் கிடக்குது. அதாவது வால் ஃபுல்லாவே நிறைய ஒட்டி வச்சிருக்காங்க. சயின்டிபிக்கா நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. கூடவே பிளாக் மேஜிக் பண்ண மாதிரியான எவிடன்ஸும் இருக்குது. அதாவது சயின்ஸ் கலந்த பிளாக் மேஜிக். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா இடம் இது, அப்படி இவர் இங்க என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. அப்படி இவங்க இதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அது மட்டும் இல்லாம அந்த இடம் ஃபுல்லாவே வயரா சுத்தி இருக்குது. சோ இவங்களும் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜேக்கப் இருக்கான்ல, அவனுடைய மூஞ்சில வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிச்சு வச்சிருது. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன இடம்டா இது, இங்கேயா என்ன கூட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு பயங்கர ஆக்ரோஷத்துல கத்திக்கிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான் ஜேக்கப். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வெளியில வந்து அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கிறான். இந்த மாதிரி கேபின் வீடு வந்து யாரு உருவாக்கினது, யாரு கட்டினது, எவ்வளவு வித்தியாசமான மெஷின் எல்லாம் இதுக்குள்ள வச்சிருக்காங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால இவருடைய மொபைல் வந்து கட் ஆயிடுது. என்னடா இது மறுபடியும் கட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன்ல இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஜேக்கப் வர. அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல இன்னுமே டென்ஷன் ஆகுறான். ஏதோ ஒரு இடத்த உடனே ரிசர்ச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா இது வந்து இன்னும் நிறையவே ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பூச்சி வேற கடிச்சிருச்சு. கூடவே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இவன் லவ் பண்ணிருந்திருப்பான்ல. இதனால இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு பரபரப்பான டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. அப்புறமா
அதெல்லாம் சமாளிச்சு 3 பேரும் பாத்தீங்கன்னா சரி தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகுறாங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க நம்ம ஒரு வித்தியாசமான வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அதனால நாம தனித்தனியா தூங்க கூடாது, ஒரே ரூம்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து இதுல விருப்பம் இல்லை. இங்க பாருங்க எனக்கு வந்து கொஞ்சம் பிரைவசியான இடம் வேணும், அதனால நான் தனியா தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. சோ இதனாலே எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு தனித்தனியா படுக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா யாருக்குமே ஒழுங்கான தூக்கமே வரல. நம்ம ஜேக்கப் வந்து ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு இல்லையா, அதனாலே அவனுக்கு ஒழுங்கா தூங்க முடியல. இங்க நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமான ஃபீல் எல்லாம் வருது. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து கதையை திறந்து உங்களுக்கும் தூக்கம் வரல அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கும் தெரியுது ஹீரோயினுக்கும் தூக்கம் வரல போல. சோ ஹீரோயின் உள்ள வந்து ஹீரோவோட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து காட்டுக்குள்ள நிறைய இடத்துல டென்ட் போட்டு எல்லாம் தங்கி இருக்கிறேன், அங்க வந்து நல்லா தூக்கம் வரும், ஆனா இந்த வீட்டுல என்னன்னு தெரியல தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதோ கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது, ஏதோ ஒரு வித்தியாசமான பிளேஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும். இது மூலியமா அப்படியே 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சு அப்படியே க்ளோஸ் ஆகி அப்படியே கிஸ் பண்ணி அந்த இடத்துல அப்படியே ரொமான்டிக்கா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு இந்த ஆர்டிக்க காமிக்கிறாங்க. அதுல இருந்த ஒரு ஸ்டார் கேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து லேண்ட் ஆகுது. சோ எப்படி லேண்ட் ஆகுது, யார் இதை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த ஜேக்கப் இருக்கான்ல, இப்ப அவனோட கண்ட்ரோல்லே இல்ல, அந்த பூச்சி கடிச்சதுனாலே வேணுமோ அவன் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடந்து அந்த ஏணிப்படி மேல ஏறி ரூஃப்க்கு வந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த சைட்ல நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா வெளியில சத்தம் கேட்கற மாதிரி இருக்குது. உடனே அவங்க வேக வேகமா என்னவா இருக்கும் வெளியில அப்படின்னு லைட் அடிச்சுக்கிட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா கையில கன்னோட வந்து நிக்கிறாங்க. யார் இவங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க வேற யாரும் கிடையாது, இந்த வீட்டுல இருந்த டாக்டரோட வைஃப் போல. கையில கண்ணை வச்சுக்கிட்டு என்னுடைய புருஷன் எங்க அப்படின்னு விசாரிக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோவும் இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வேற யாரும் கிடையாது, நாங்க போலீஸ் தான், நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சமாதானப்படுத்த. சோ இவங்க இந்த வைஃபும் பாத்தீங்கன்னா சரி ஓகே இவங்க கெட்டவங்க கிடையாது போல அப்படின்னு கண்ணை கீழே இருக்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு, அவருடைய டெட் பாடி வந்த போட்டை பார்த்துட்டு தான் இந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, நீங்க எப்படி இந்த கேபினை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டதுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து பிரைவேட் ஏஜென்சில இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அதனால நான் நேத்துல இருந்து என்னுடைய ஹஸ்பண்டை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. திடீரென்று கரண்ட் வந்து போயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே கீழே தான் மெஷின் இருக்குது, அதுல ஏதாவது ஃபால்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு கீழே போறாங்க. கீழே போய் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல பின்னாடி ஷேடோல ஒரு சின்ன பொண்ணு நிக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இதை பார்க்கல, அவங்க பாட்டுக்கு இதை சரி பண்ணிட்டு பின்னாடி திரும்பினா பின்னாடி ஒரு பொம்மை மட்டும் கிடக்குது. சோ இந்த பொம்மையை பார்த்ததுமே இவங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது போல. உடனே அந்த பொம்மையை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே வேளையில அடுத்த சைட்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த ஜேக்கப் இருக்கான்ல, அவன் வந்து அவனுடைய ரூம்ல இல்லைன்னு தெரிய வருது. உடனே எங்க போயிருப்பான் அவ அப்படின்னு வெளியில வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது மேல இருந்து ரூஃப்ல இருந்து ஏதோ வெளிச்சம் வர மாதிரி இவங்க பாக்குறாங்க. ஐயோ அவன் ரூஃப்க்கு போயிட்டானா அப்படின்னு அவங்க வேகமா வந்து அங்க பார்த்தா ரூஃப்ல அந்த ஒரு மெஷின் இருந்துருச்சு இல்லையா, அந்த மெஷின் வந்து ஆன் ஆகி அதுக்குள்ள வந்து இவன் நின்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் அவனுடைய கட்டுப்பாட்டுலே இல்ல. அவ்வளவுதான் வேகமா நம்ம ஹீரோ வந்து அவனை வெளியில இழுத்துட்டு வந்துடுறான். வெளியில இழுத்துட்டு வரவும் கரெக்டா அவனை பாத்தீங்கன்னா கீழே விழுந்து மயக்கமாயிடுறான். சோ அவனுக்கு உடம்பு ரொம்பவே முடியல. நம்ம டாக்டரோட வைஃபை பாத்தீங்கன்னா அந்த ரூமை பார்த்து அந்த மெஷினை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஜேக்கப் கிட்ட வந்து இவங்க விசாரிக்கிறாங்க. அவனுக்கு வந்து முடியல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்றான். இந்த மாதிரி நான் என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, நான் எப்படி அங்க போனேன்னு எனக்கு தெரியல, அது போக அந்த மிஷின் எப்படி ஆன் ஆச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சைட்ல அந்த டாக்டரோட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க அந்த வித்தியாசமான மெஷின் முன்னாடி நின்று அப்படியே சோகமா அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இந்த டிவைஸை பத்தி உங்களுக்கு முன்னாடியே ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே உடனே இந்த வைஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பார்ட்டிகல் கொலைட்டர் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது. சோ அந்த இடத்துல நிறைய ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், அது போக இது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது, அதுவும் மனிதர்களை ஈஸியா கொலை பண்ணக்கூடியது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில நாலேஜை வச்சு இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இந்த வைஃபை வந்து இந்த நிறைய ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் காமிச்சு உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியுது அப்படின்னு கேட்டதுமே இந்த வைஃபும் பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி, நான் என்னுடைய ஹஸ்பண்ட் கூட 10 வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கிறேன், ஆனா அவர் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ற ஆளெல்லாம் கிடையாது, அவருக்கு தெரிஞ்சது சயின்ஸ் மட்டும் தான். ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது அவருக்குள்ள வேற ஏதோ வந்து இதெல்லாம் பண்ண வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது, இல்லனா வேற யாரும் அவரை பண்ண வச்சிருக்காங்களான்னு புரியல அப்படின்னு அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்து ஷாக்கிங்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு லேப்டாப்பை பாக்குறான்.
கேக்குறான். அது வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் ஆயிருக்கு. சோ அந்த வைஃப் கிட்ட இதை அன்லாக் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்களுமே சரி ஓகே அப்படின்னு ஏதாவது போட்டு பாப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண வராங்க. அந்த டைம்ல தான் அங்க இருந்த ஜன்னல் வழியா யாரைய பார்த்து ஷாக் ஆகிட்டே ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க நிக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த டாக்டர் தான் உயிரோட நிக்கிறாரு. அவ்வளோ தான் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. வெளியில ஓடி வராங்க. வெளியில வந்ததுமே இந்த வைஃப் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஹஸ்பண்டான அந்த டாக்டரை கண்ணத்துல பலார்னு அடிக்க நம்ம ஹீரோக்குமே இந்த ட்விஸ்ட் புரியல. அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறமா என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து நிறைய கொஸ்டின் கேட்கறான். நான் உங்களுடைய டெட் பாடியை பார்த்தேன், சோ அதை ரிசர்ச் பண்ணதுல உங்களுடைய டெட் பாடி தான் அது. அப்புறம் எப்படி நீங்க இங்க உயிரோட இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த டாக்டரை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான ஆன்சர் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஏதோ சொல்லி மலுப்புறாரு. அதே வேளையில இந்த சைட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஃபாரன்சிக் ஆபீசரை காமிக்கிறாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா ஒரு இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த போட்டல்ல வந்து ஒரு பூச்சி வந்து பிடிச்சி போட்டு இருப்பாங்கல்ல, அந்த பூச்சிக்கு கூட உயிர் வந்து இருக்கும்ல. ஆனா இப்பதான் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணி பாக்குறாங்க. என்னன்னா ஒரு பூச்சி வந்து செத்து கிடக்குது, இன்னொரு பூச்சி வந்து உயிரோட இருக்குது. உள்ள போட்டது எப்படி டபுள் ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ஷாக்கிங்ல பாத்துக்கிட்டே இருக்கு. அதே வேளையில இந்த சைட்ல ஜேக்கப்ப காமிச்சா அவனுக்கு உடம்பு ரொம்பவே முடியாம போகுது. அவன் கட்டுப்பாட்டுல இல்ல. அது மட்டும் இல்லாம அவனுடைய நகத்துக்கு மேலே இன்னொரு நகம் வளருது. அவனோட கண்ணுல பாத்தீங்கன்னா இன்னொரு கருவலி எல்லாம் வருது. சோ இது மூலியமா அவனுடைய உடம்பு வந்து அப்படியே ரெண்டா மாறுற மாதிரி நமக்கு தோணுது. சோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த மெஷின் தான் போல. கட் பண்ணா இந்த சைட்ல நம்ம ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கறான் இல்லையா, ஆனா அவன் வந்து கரெக்டான ஆன்சரே கொடுக்க மாட்டேங்கிறான் இல்லையா. அதனால இவங்க மேல இவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதே வேளையில இந்த ஜேக்கப்போட உடம்பு வேற கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்குல்ல. சோ அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த வைஃபும் உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அவனுடைய எலும்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டா மாறிடுது. அதாவது அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து ஏதோ வெளியே வர மாதிரி தெரியும். அவ்வளவுதான் பயந்து போயிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்து மிரண்டு போயிடுறான். என்னடா இது, ஐயோ தேவையில்லாம இவனை கூட்டிக்கிட்டு வந்து நாம இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இதை சரி பண்ண நாம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும், டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு வேகமா அவங்களுடைய போட்டை எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா இங்க இருந்த போட்டை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. சோ இது மூலியமா யார் மேல சந்தேகம் வரும், அந்த டாக்டர் மேல தானே. அதனால நம்ம ஹீரோ ஒழுங்கா போட்டை எங்க ஒளிச்சு வச்சிருக்கிற சொல்லு அப்படின்றது. ஆனா அவனை பாத்தீங்கன்னா திமிருத்தனமாவே பதில் சொல்லுவானா. கோமான நம்ம ஹீரோ இவனை போட்டு அடின்னு அடிச்சு மேல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குடா, உன்னை அங்க கூட்டி போய் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதுல கட்டி போட்டுட்டு இப்ப அடுத்தது போட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த வைஃப் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்து பக்கத்துல போனா ஒரு கேபின் இருக்கிறத நான் பார்த்தேன், மேபி அங்க வந்து போட் நிக்கலாம்ல அப்படின்னதும் சரி ஓகே நீங்க இங்கே இருங்க நாங்க போய் பார்த்து வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பக்கத்து கேபினுக்கு காட்டு வழியாவே போறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுல அங்க ஒரு சின்ன கேபின் மாதிரி இருக்கும். அதை அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஃபுல்லா டெட் பாடி, அதாவது இந்த தோலை உரிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு வாமிட்டே வந்துருது. வேகமா பயத்துல வெளியில ஓடி வந்து வாமிட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவ்வளவு கொடூரமா இவ்வளவு பேர் வந்து இங்க மாட்டிருக்கிறாங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதே வேளையில இந்த சைட்ல வந்து வைஃபை காமிச்சான். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படியாவது உண்மையா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே அந்த லேப்டாப்போடைய பாஸ்வேர்டை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நிறைய விசிட்டிங் கார்டுல பாக்குறாங்க. அதுல இந்த டாக்டர் வந்து இந்த வைஃபை செல்லமா கூப்பிடுற ஒரு பேரை அடிக்கடி எழுந்திருக்கு. ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அப்படியே சும்மா போட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஓப்பன் ஆயிடுமா. அவ்வளவுதான். அதை அப்படியே உள்ள போய் பார்த்தா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா அதுல நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்ல எல்லாம் இந்த டாக்டர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து சீக்கிரட்டா இங்க வர வச்சு அந்த மிஷனுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காரு. அப்படி போனவங்க திடீரென மியூட்டேட் ஆகி ரொம்ப கொடூரமா வெளியில வந்திருக்காங்க போல. அதுலயும் கடைசியில என்ன ஆயிருக்குன்னா இந்த டாக்டரே அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்காக அவரே உள்ள போய் வந்திருக்காரு. சோ இது மூலியமா தான் நமக்கு தெரிய வருது, ஸ்டார்டிங்ல நாம ஒரு உடம்பை பார்த்திருப்போம் இல்லையா, அதுதான் அந்த டாக்டரோடைய உடம்பு. இப்ப இருக்கிறவர் வந்து மியூட்டேட் ஆகி வந்தவர் போல. இதை பார்த்து அந்த வைஃப் வந்து மிரண்டு போறாங்க. அதையும் தாண்டி கடைசியில இன்னொரு வீடியோவையும் பார்த்து இன்னுமே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா இவங்க பொண்ணு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணையும் இந்த மிஷனுக்குள்ள அனுப்பி வச்சு தான் தொலைச்சிட்டு இருப்பாரு இந்த டாக்டர். சோ இதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் வந்துடுறாரு. வந்து இங்கே கடை அப்படியே அந்த கதையை லாக் பண்ணிட்டு அவர் பாத்தீங்கன்னா அந்த மிஷன்ல ஏதோ பண்ண போயிடுறாரு. அப்படியே இந்த சைட் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் வேகமா இந்த கேபினுக்கு வந்துடுறான். இந்த கேபினுக்கு வந்து பார்த்தா அந்த டாக்டரை காணோம். சரி ஓகே டாக்டர் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து தப்பிச்சிட்டார் போல. சோ நான் என்னன்னு உள்ள போய் பார்த்துட்டு வரேன், இங்கே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் பாத்தீங்கன்னா மெல்ல கன் எடுத்து உள்ள போறான். உள்ள வந்து பார்த்தா அந்த ஜேக்கப் இருக்கான்ல, அவனுடைய உடம்பு ஏதோ
ஏதோ மாற ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய உடம்பு ஏதோ ஒரு மாதிரி மாறி அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து இன்னொரு உயிரினம் வந்து வெளியில வருமா. மிரண்டு போன நம்ம ஹீரோ அதுகிட்ட இருந்து தப்பிக்க போராடுறா. அப்ப கரெக்டா பார்த்து ஒரு புல்லட் சவுட்டு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த கிரியேச்சரை ஷூட் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஸோ இதோட ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த மெஷினை வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிடணும். இதை எப்படியே விட்டுட்டு போக கூடாது. நீ வெளியில வெயிட் பண்ணு. நான் அந்த கேசலின்லாம் இருந்துச்சு இல்ல, அதை எடுத்து இது எல்லாத்தையும் ஊத்தி இந்த மெஷினை கம்ப்ளீட்டா நான் அழிச்சிடுறேன். இது ரொம்பவே டேஞ்சரஸான மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஃபியூல் எல்லாம் எடுத்து அந்த மெஷின்ல வந்து ஊத்த ஆரம்பிக்கிறேன். அதே வேலையில இந்த சைட் அந்த வைஃபை பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அங்கிருந்து ஒரு இன்னொரு வழியா வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களுடைய பொண்ணை கொலை பண்ண காரணத்துக்காக ஹஸ்பண்ட பழி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த மெஷின்ல இருந்து அந்த வைஃபோட சின்ன பொண்ணு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். அந்த சின்ன பொண்ணை பார்த்து இவங்களும் மனசுருகி அந்த சின்ன பொண்ணை பார்த்து கட்டி பிடிச்சி அணைச்சி அழ ஆரம்பிக்க உடனே அந்த சின்ன பொண்ணு அம்மாவை அந்த மெஷின்குள்ள கூட்டிக்கிட்டு போக அவங்களும் அவங்களே அறியாம அந்த மெஷின்குள்ள போயிடுறாங்க. அப்படின்னா என்ன ஆகும், அவங்களுடைய உடம்பு மியூட்டேட் ஆகிடும் இல்லையா. அவங்களுடைய இதுவும் முடிஞ்சிடுது. அப்படியே கட் பண்ணி வெளியில பார்த்தா எக்கச்சக்கமான மியூட்டன்ஸ் ஆன ஹியூமன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த டாக்டர் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா மெஷின்ல. இப்ப அது மூலியமா அங்க நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே அந்த கண்ணால ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கு. அதே வேளையில இந்த சைட்ல நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது அந்த பவர் சோர்ஸ் அழிச்சிடலாம் அப்படியே பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுலயும் அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோவோட கையே கடிச்சிடுறாரு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவரை எப்படியோ அடிச்சு தள்ளிட்டு ஊத்தி வச்சிருப்பான்ல ஆல்ரெடி பெட்ரோல், அதுல எப்படியாவது தீய வைக்கணும் அப்படின்றதுக்காக தீய வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறா. ஆனா கரெக்டா அந்த டாக்டர் வந்து அங்க பிடிச்சிடுறாரு. இருந்தாலும் சரி ஓகே இதுக்கு மேல நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவனும் முயற்சி பண்றதை விட்டுடுறான். அதனால அப்படியே அந்த வீடு ஃபுல்லா எரிஞ்சு வெடிக்குது. அது மூலியமா நம்ம ஹீரோவும் அங்கேயே இறந்து போயிடுறான். இப்ப வெளியில நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அந்த வீடு வெடிச்சதுனால அப்படியே ஒத்தனு கீழே விழுந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே ஏதோ ஒரு மியூட்டன் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து அவளை கடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனும் கட் ஆகி இப்போ ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இனிமே அந்த வில்லேஜ்ல தான் இருக்காங்க. ஆனா இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபோரன்சிக் ஆபீசர் இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அதை வாங்கின நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துல வந்து இறக்கிறாங்க. அப்படி இறக்கும் போது தான் தெரியுது அங்க ஏதோ ஒரு உடம்பு இருக்கு. இது மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு மியூட்டன்டான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.